இங்க சாங்னு ஒரு செஃப் கறி வாங்க போறாரு. அப்போ அந்த கறி வெட்டுற ஆளு போர்க் லங்ஸ் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கறியை வெட்டி அதை ஒரு பக்கெட்ல ஃபில் பண்றாரு. இதை பார்த்த சாங் அந்த ஆள் கிட்ட எதுக்கு இந்த கறியை பக்கெட்ல போடுறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கறி கடைக்காரன் அந்த கறியில சுத்தமா டேஸ்டே இருக்காது, அதனாலதான் அதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நானே அதை சாப்பிட யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்றான். இதை கேட்ட சாங்குக்கு ஒரு ஐடியா வருது. அதனால அடுத்த நாள் நடக்க போற குக்கிங் காம்படிஷன்ல அந்த டேஸ்டே இல்லாத கறியை எடுத்துட்டு போயிட்டு அதுல நிறைய இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணி ஒரு குக் பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம் ஆப்போனன்ட்ல இருக்கிற செஃப் நல்ல ஹை குவாலிட்டி போர்க் கறியை யூஸ் பண்ணி குக் பண்றாரு. இப்படியே ரெண்டு பேரும் ஒரு வழியா குக் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் சமைச்சது சாப்பிடுற ஜட்ஜஸ் ரெண்டு டிஷ்ஷுமே செம்ம டேஸ்ட்ல இருக்கு, யாரு வின்னர்னு சொல்ல முடியலன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்போ ஒரு ஜட்ஜ் வந்து ஆப்போனன்ட் செஃப் யூஸ் பண்ணது ஹை குவாலிட்டி டேஸ்ட் உள்ள ஒரு போர்க்கு, அதை யூஸ் பண்ணி சமைச்சிருக்கிறதுனால அவர் தான் வின்னர், இந்த சாங்ன்றவர் என்ன கறியை யூஸ் பண்ணாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. இதனால ஆப்போனன்ட் இருக்கிற செஃப்க்கு இப்படிப்பட்ட காம்படிஷன்ல கண்டிப்பா சாங் ஏதோ ஒரு கறியை யூஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவரே அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்றாரு. அப்ப அந்த கறி ரொம்ப சாஃப்டா செம்ம டேஸ்ட்ல இருக்கு. இதனால அவரே சாங் கிட்ட எந்த கறியை யூஸ் பண்ணி குக் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அப்ப சாங் அவர் குக் பண்றதுக்காக யூஸ் பண்ண கறியை பத்தி சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஆப்போனண்டா இருக்கிற செஃப் அந்த ஒரு கறியை யூஸ் பண்ணி இவ்வளவு டேஸ்டா இருக்கிற டிஷ்ஷை கொடுக்க முடியாது, அதனால இந்த சாங் தான் வின்னர்னு அவரே சொல்லிடுறாரு.